Praise the Lord. Praise the Lord, sisters and brothers. Praise the Lord. Praise the Lord. brother. இந்த வருடத்தினுடைய கடைசி சனிக்கிழமை இன்னைக்கு ஆண்டவர் தந்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன். இன்னைக்கு பேச போற செய்தி, சொல்ல போற செய்தி, தியானிக்க போற காரியங்கள் என்னன்னா, உள்மன காயங்களை பத்தி நம்ம இப்ப தியானிக்க போறோம். உள்மன காயங்கள்னாவே இந்த மனசில் ஏற்படக்கூடிய காயங்கள். அப்போ அந்த தலைப்பிலேயே அதுக்குரிய காரியங்களுக்கு உள்மன காயங்கள். அப்போ உள்மன காயங்கள்னா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அது சரி செஞ்சா என்ன ஆகும், சரி செய்யலைன்னா என்ன ஆகும், அது ஒவ்வொரு காரியங்களை நாம இப்ப பார்ப்போம். இந்த மன காயத்தினால் பாதிக்கப்படாத மனுஷர்கள் உலகத்துல ஒற்றுமை இருக்க முடியாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு மனசுல எந்த ஒரு பாதிப்பு இல்லை, நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்க இருக்கீங்களா? இருந்தா எஸ் சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இருக்கீங்களா? இருக்கோங்க பிரதர். மனசுல எந்த பாதிப்பு இல்லாத ஆட்கள் இருக்கிறீங்களா? இல்லை பிரதர். எனக்கு மனசுல எந்த ஒரு பிரச்சனையில ரொம்ப சந்தோஷமா இருக்க, இயேசுவை போல நான் இருக்கிறேன். அப்ப இயேசுவை போல இருந்தீங்களா? அவரால் எப்படி எல்லாம் செய்ய முடிஞ்சதோ அந்த மாதிரி உங்களால எல்லாம் செய்ய முடியும். முடியுதான்னு பாருங்க. நான் சொல்ற காரியங்கள் அப்போ நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லலன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? சரி, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயேசு சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 நீங்க வாசிக்கலாம். சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உள்மன காயங்கள் ஏன் ஏற்படுதுன்னா, வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், வீட்டில் நடக்கிற பிரச்சனைங்க, நம்முடைய பிறப்பை குறித்து நமக்கு கொடுக்குற வேதனைகள், நம்முடைய கலரை குறித்து, நம்முடைய ஹைட்டை குறித்து, நம்முடைய வெயிட்டை குறித்து, உடல் ஏற்படுற பாதிப்புகள், இந்த ஒவ்வொரு காரியங்களை குறித்து நமக்கு மனசுல காயங்கள் ஏற்படுது. அது தாய் வயிற்றில் இருந்ததுல இருந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் நமக்கு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பல்வேறு காரியங்களால நாம் பாதிக்கப்படுறோம். சரி, இந்த உள்மன காயங்களை சரி பண்ண முடியுமா நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மனம் என்றால் என்ன, அது எங்க இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சிக்கணும். அப்போ மனம் என்பது நம்முடைய ஆத்மால இருக்குது. உள்மன காயம் சொல்றோமோ அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம மனசை பத்தி தெரிஞ்சுக்கோ. மனசை பத்தி தெரிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து உள்மன காயங்கள் அப்படி அந்த காயங்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிப்போம். தலைப்பு வந்து உள்மன காயங்கள், அது எப்படி சரி பண்றது, அதை பேஸ் பண்ணி தான் தலைப்பு. இப்ப இந்த மனம்னா என்னன்னா, மனம் வந்து ஆத்மால இருக்குது. நம்முடைய மனம் வந்து ஆத்மால இருக்குது. அப்ப அது தன்மை என்னன்னா, நம்ம பார்த்தது, கேட்டது, எல்லா நம்ம நினைக்கிறது, எல்லா காரியங்களும் நம்ம சிந்திக்கிறது, எல்லா காரியங்களும் நம்ம உள்ளத்துல அது வந்து நம்முடைய மனதில் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்ப அதன் வழியா என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்ம எதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்கோ, எதெல்லாம் நம்ம அது நமக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்தா, மனசுல காயம் ஏற்படுத்தா, நமக்கு வேதனை ஏற்படுத்தா, கோபம் ஏற்படுத்தினா, அதனால கசப்புகள் ஏற்பட்டிருந்தா, அது விளைவாக நம்ம உள்ளத்துல நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். நம்மள அறியாமல இந்த காரியங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம வரோம். அப்ப இந்த மனக்காயங்கள் நம்ம உள்ளத்துல, நம்ம ஆத்மால இருக்கிற இந்த மனசுல எப்படி இந்த ஒவ்வொரு காரியங்களும் போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப மனுஷன் வந்து ஒரு மனிதன் சொல்லும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 நிலைகள் இருக்கிறான். ஒரு மனுஷன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 நிலைகள் இருக்கிறான். நம்ம எப்ப ஞானஸ்நானம் வாங்குறோமோ அப்ப நம்ம ஆவி வந்து பர்ஃபெக்டா மாறிடுது. நம்ம ஞானஸ்நானம் வாங்கும் பொழுது நம்முடைய ஆவி
பர்ஃபெக்டா ஆயிருது. அப்போ ஆவி பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஆத்மாவும் சரீரமும் நான் பர்ஃபெக்டா பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ ஆத்மாவை சரீரம் அங்கதான் ஆத்மாவில் என்னென்ன இருக்குன்னா உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, நம்ம வேதனை, சந்தோஷம் எல்லாமே அதுக்குள்ள தான் வருது. நம்ம என்ன செய்யலாம், எது செய்யலாம் முடிவு பண்ணிக்கிற டிசிஷன் மேக்கிங்லாம் அங்கதான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த மனசை மட்டும் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ மனசுல எப்படி காரியங்கள்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னா, நம்ம என்ன பேசினாலும் சரி, என்ன பார்க்குறோம், என்ன பேசுறோம், என்ன கேட்குறோம், அது நம்ம பாதிக்கக்கூடிய காரியங்கள், பாதிக்காத காரியங்கள் அநேகமாக நம்ம உள்ளத்துல அந்த அளவுக்கு இருக்காது. ஸ்டோர் ஆகுது, நம்ம அதை பெருசா பொருட்படுத்த மாட்டோம். அதனால பெரிய பாதிப்புகள் நம்ம ஏற்படுறதில்ல. ஆனா நம்ம உள்ளத்துல ஏற்படுற தாக்கங்கள் என்னை வேதனைப்படுத்து, என்ன கண்ணீர் சிந்த வைக்குது, என்ன தோல்விகளை கொண்டு வருது, எனக்கு வியாதிகளை கொண்டு வருது, தனியுமுனை கொண்டு வருது, என்னை ஏற்றுக்கொள்ளாம செய்யுது, என்னுடைய உயரங்கள், என்னுடைய கலர், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய டோன்கள், இந்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய மனசுல தான் ஸ்டோர் பண்ணுது. அப்ப எப்ப நம்ம மனசை தூய்மையாக்குறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆத்மா பரிசுத்தமாகும், அதோட சேர்ந்த உடலும் பரிசுத்தமாகும். அப்ப இது முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது நம்ம மனசை வந்து தூய்மையாக்க வேண்டியதுதான். அப்ப ஆத்மா எப்போ அசுத்தமா இருக்குன்னு சொன்னா கோபம், ஆண்டவர் சொல்வார் இல்லையா, மத்தேயு 5:21 நீங்க வாசிக்கலாம், 21, 22. சினம் கொள்ள வேண்டாம், சினம் கொள்பவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அப்போ கோபம் கொள்ளக்கூடாது, மனக்கசப்பு ஏற்படுகிற சினம், சீற்றம், கூச்சல் அனைத்தும் உங்களிடம் மிகுந்த தீமை அனைத்தையும் உங்களிடம் அகற்றுங்கள். பிலிப்பியர் எபேசியர் 4:31 வாசிக்கலாம். அப்போ இந்த மனசுல நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த மனசுல தான் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த மனசை தூய்மைப்படுத்தினா ஆத்மா தூய்மை அடையும். ஆத்மா தூய்மை அடையும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரீரங்கள் தூய்மையாயிடும். அப்ப இந்த மனசுல என்ன, அது எப்படிப்பட்டதா இருக்கு, அதுக்குள்ள போவோம். இப்ப மனசின் போது நம்ம மூளைன்னு நம்ம வந்து யோசிச்சிடக்கூடாது. மூளையின் தன்மை வேறு, மனது தனி, மனசு வந்து தனி. அப்ப மூளைன்றதை நம்ம பார்க்க முடியும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நிறைய கேள்விப்படுறோம். அது குறிச்சு எல்லாம் என்னென்ன பகுதிகளா இருக்குது, எப்படி எல்லாம் இருக்கு செயல்படுது நமக்கு தெரியும். நம்ம ஆப்ரேஷன் பண்றோம், அது குறிச்சு நம்ம மேட்டர் பண்ணுறோம். ஆனா அந்த மனது என்பது ஆவிக்குரிய நிலையில இருக்குது, அது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்போ இந்த மனசு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வருவோம். இப்ப மனசுன்றது 3 ஸ்டேஜ்ல 3 மனதா செயல்படுது. மனசுன்றது 3 மனதா செயல்படுது. அப்படிதான் கொஞ்சம் போட முடியுங்களா பிரதர்? பிக்சர் போட முடியுங்களா பிரதர்? எந்த பிக்சர் பிரதர்? மைண்ட் சம்பந்தமாக. ஓ மைண்ட். அப்ப மனதுன்றது 3 நிலைகளில் செயல்படுது. ஆங்கிலத்துல வந்து சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவார்கள். ஆங்கிலத்துல சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் 3 நிலைகள் இருக்கு. 3 ஸ்டேஜா சொல்லுவார். அப்போ கான்சியஸ் மைண்ட்னா நினைவு மனம், நம்ம தமிழ்ல சொல்லுவோம். கான்சியஸ் மைண்ட் நினைவு மனம் தமிழ் சொல்றோம். சப்கான்சியஸ் மைண்ட்னா ஆழ் மனம் சொல்றோம். அப்போ அன்கான்சியஸ் மைண்ட் சொன்னா அது அடிமனம் அல்லது மயக்க நிலை மனம் அல்லது போதை மனம் நம்ம சொல்லுவோம். அப்போ நினைவு மனதை பார்க்கிறோம், அது வந்து 10% தான் இருக்கு. அப்போ நம்ம நினைவு மனது வந்து நம்ம மனதின் 3 நிலைகளில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நினைவு மனம் என்பது 10% தான் ஆட்கொண்டிருக்கு. இந்த மனதை ஒரு 10 பகுதியில நம்ம பிரிச்சோமா, அதுல ஒரு பகுதி 100ல ஒரு பகுதி 10% வந்து நினைவு மனதில் இருக்கு, கான்சியஸ் மைண்ட் நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ அந்த 10% மைண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம அன்றாட காரியங்கள் செய்யறது, சொல்றது, பேசுறது, இந்த காரியங்கள்லாம் அது அந்த இடத்துல இருந்து நம்ம செயல்படுறோம். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கேன், நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க. இப்போ அன்றாட செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இந்த நினைவு மனதில் தான் நம்ம செயல்படுறோம், கான்சியஸ் மைண்ட்ல இருந்து. அது
நம்மளோட வாழ்க்கையினுடைய நினைவுகள் 10% தான் எடுக்கும். அது 10% மைண்ட் தான் செயல்படுது அந்த இடத்துல. அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட். அது ஏறக்குறைய 50% இருக்கு. 100 பங்கு நம்ம பிரிச்சா மனதுடைய கொள்ளல் 100 பங்கு நம்ம பிரிச்சா கான்சியஸ் மைண்ட் 10%. நினைவு மனம் நனவு மனம் நினைவு மனம் சொல்றது அந்த ரெட் கலர்ல போட்டிருக்கு. அது 10%. அந்த எண்ணங்கள்ல அதை வச்சுதான் அந்த நினைவு மெமரிஸ், அந்த நினைவுகளில் தான் நம்ம வாழ்க்கை முறை அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம செய்யறோம். அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட். இது 50%. இதை தமிழ்ல ஆழ் மனம் சொல்றோம். அப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய காரியங்கள், அடுத்தது மயக்க மனம், அதாவது அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் ஆட்கொள்ளுது. நம்ம முழுமையா கட்டுப்படுத்துறது 90% இந்த ஆழ்மனமும் அடிமனமும், அதாவது மயக்க நிலை மனமும் தான் நம்மை கட்டுப்படுத்து. நம்ம திடீர்னு ஒரு மூடு மாறுறது, நமக்கு கோபம் வருது, எரிச்சல் ஆகுறது, கசப்பு வருது, என்ன எதிர ஏன் அப்படி செய்யறோம் நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம போராடுறோம். அதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய மனது இந்த ஆழ் மனமும் மயக்க மனமும் தான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், போதும் பிரதர், தேங்க்யூ பிரதர். அப்போ இப்ப நான் திடீர்னு எனக்கு கோவம் வருது, திடீர்னு ஒருத்தரை பாக்குறோம், திடீர்னு ஒருத்தர் கோவம் வருதுன்னு சொல்றேன், அந்த பையன் அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னான், அது திரும்ப திரும்ப மனசுல வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் அப்படி இருக்கிறேன். என் ஒய்ஃப் இப்படி பேசினாங்க, மனசுல தாங்க முடியல, எரிச்சல் வருது, கோவம் வருது. நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்டை பாக்குறோம், என்னைக்கே பார்த்த மாதிரி இருக்க, அதை கேட்கறாங்க, யார் தெரியுதான்னு யோசித்து பார்த்து நம்ம சொல்லுவோம், இவரா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நல்ல பழக்கம் இருக்கு, ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஆழ் மனசுல அந்த நினைவுகள் கொண்டு வரும். ஏதாவது ஒரு பொருளை இதை மறந்துருப்போம், சாவி எங்கெல்லாம் வச்சிருப்போம், மறந்துருப்போம், திடீர்னு என்னைக்கே வச்ச பர்ஸ் வச்சிருப்போம், எதனா பொருள்கள் எங்கேயா வச்சிருப்போம், தேடும்போது திடீர்னு யோசிப்போம், எங்க இருக்குன்னு யோசிக்கும் பொழுது நம்ம ஆழ் மனசை அதை வெளியே கொண்டு வந்துடும். திடீர்னு அந்த ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது. அதே போல அடிமனம்ன்றது நம்ம படிச்ச காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகள், தாய் வயிற்றிலிருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் உள்ள காலங்கள், அதுக்கு முந்தைய காலங்கள், ஒரு சிலருக்கு 2 வயசு அந்த காரியங்கள் நினைவு. அது நிறைய பேர் சொல்றாங்க, தியானம் பண்றவங்க சொல்றாங்க, ஒண்ணு பிறந்த இது கூட நம்ம இந்த நினைவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ எனக்கெல்லாம் ஒரு 3 வயசு அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு இது தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். 5 வயசுல நடந்த நிகழ்ச்சிகள் இருக்கலாம், 6 வயசு நிகழ்ச்சிகள், 7 வயசு நிகழ்ச்சிகள், 3 வயசுல நடந்த நிகழ்ச்சிகள். ஒவ்வொருத்தருக்கும் அது கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வர முடியும். ஆனா அதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ நம்ம நினைவு மனதில் 10% செயல்படுறோம். நம்ம செயல்படைய காரியங்களை நினைவு மனதில் செயல்படுறோம். அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு 50%. அதுல இருந்து பல காரியங்கள் யோசித்து நம்ம வெளியே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது அன்கான்சியஸ் மைண்ட் அல்லது அடிமனசுல இருந்து கொண்டு வருது. ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள், ஏற்பட்ட பாதிப்புகள் நம்ம மறந்து போயிருப்போம். இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு 6 வயசு போல ஆகுது. இப்ப சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறைய மறந்து போயிருப்பாங்க. ஆனா அதனுடைய தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், மற்றவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும், நமக்கும் பிரச்சனையா இருக்கும். நம்ம நினைக்கிற அந்த ஏரியால வெற்றி பெற நினைக்கிற அந்த இடத்துங்களாம் நம்மளால ரீச் ஆக முடியாது. அதனாலதான் பாருங்க, நம்ம இப்ப யோசித்தா நமக்கு ஞாபகம் வரும், ஐயோ இதெல்லாம் அப்ப படிக்கும்போது நான் இதெல்லாம் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கணும், இப்பெல்லாம் நினைச்சேன் இவ்வளவு செய்யணும்னு, நான் இதெல்லாம் செய்யாம விட்டுமே, செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நம்ம கம்பெனில வேலை செய்ய இப்படிலாம் படிச்சா ப்ரொமோஷன் இப்படிலாம் பண்ணியிருக்கலாம், நான் படிக்கிற காலத்துல இப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா இங்கெல்லாம் பண்ணியிருக்கலாம், இந்த தப்பு பண்ணிட்டு அப்ப தப்பு தெரியாம போச்சே. ஆனா காலம் கடந்து போச்சு, இப்ப யோசிக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் வருது? அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்களா? அந்த மாதிரி அன்மிட் பண்ணி சொல்லலாம். நாங்களும் இந்த மாதிரி நினைக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைலாம் வருது. எனக்கெல்லாம் வருது பிரதர். பிரைஸ் தி லார்ட். கொடுங்களா? ஐயோ இப்ப தெரியாம போச்சே,
அன்னைக்கு இந்த விற்கிற விலைக்கு ஒரு 20-30 பிளாட் வாங்கியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு கோடி சொன்ன இருந்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த நினைவு இருக்கும். இன்னைக்கு தெரிஞ்ச அறிவு, இன்னைக்கு தெரிஞ்ச அனுபவம் அன்னைக்கு இருந்தா நான் எப்பயோ போயிருப்பேன், இந்த மாதிரிலாம் தவறு பண்ணிட்டேன், இப்படிலாம் மாறி இருப்பேன் அப்படின்னு பல காரியங்கள் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? அப்போ இந்த ஆழ்மனசுல அடிமனசுல இருக்க காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை பல்வேறு போராட்டங்களுக்கு நம்ம உள்ளாக்குது. அப்போ மனசுல இருக்கிற கஷ்டப்பு, கோபம், வேதனைகள், ஏற்றுக்கொள்ள இயலாமை, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து நாம விடுதலை பெற்றாதான் நம்மளால முழுமையா விடுதலை பெற முடியும். இந்த விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் இயேசு மட்டும். அவர் மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கிறார். அப்போ நம்ம போராட்டம் எல்லாம் என்ன பண்றோம்னா, இந்த 10% நினைவு மனம் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம போராடுறோம். நான் கோவப்படக்கூடாது, நான் இனிமேல் எரிச்சலே பட மாட்டேன், டெய்லி பர்சனல் ப்ரேயர்ல உட்காருவேன், டெய்லி கோயிலுக்கு போவேன், இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த மாதிரிலாம் சம்பாதிப்பேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ செய்ய மாட்டேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். நம்ம மனம் மாற்றக்கூடிய இடத்த நம்ம எங்கதான் யோசிக்கிறோம்னா நம்ம நினைவு மனத்துல யோசிக்கிறோம். ஆனால் நம்மளால செயல்பட முடியல. நம்ம இப்படி செய்வோம் அப்படி செய்ய நம்ம யோசிக்கிறோம், நம்ம மனம் மாறணும் விரும்புறோம், இனிமேல் கோவப்பட நான் எல்லாரையும் மன்னிப்பேன். ஆனா நம்மளால முடியாம போகுது. ஏன்னா நம்ம நினைவு மனதுல இருந்து நம்ம போராடுறோம். அதனோட ரூட் காஸ், அதனுடைய ஆணி வேர் எங்க இருக்குன்னா அடிமனசுலயோ இல்ல அடிமனசுல ஆழ் மனசுல நிலைத்திருக்கு. அப்ப இந்த காரியங்கள் என்ன நம்ம கண்டுபிடிச்சு அது எடுக்கும் பொழுதுதான் நம்ம காரியங்கள் அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகும். அதை நம்ம ஜெபிப்போம் எப்பவுமே, என் விண்ணக தந்தாய் நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படணும், மகன் உங்களுக்கு விடுதலை தந்தாழ்வே நீங்கள் விடுதலை பெறவே மாட்டீர்கள் இருக்கு. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அந்த காரியங்களை செய்ய முடியும், மற்றவர்களால் அது செய்யவே முடியாது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால செய்ய முடியாது. இப்ப மனசுக்கு ஒரு 2 விதமான வேலை, மைண்ட் என்ன பண்ணா 2 விதமா ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னு அது பாசிட்டிவா எடுக்கும், இல்ல அது நெகட்டிவா எடுக்கும். ஸ்கூல்ல சொல்றாங்க உன் புத்திக்கு உன் படிப்பு உனக்கு படிப்பே ஏறாதுன்னு. ஆல்வா எடிசனை பத்தி நம்ம வாசிக்கிறோம், படிப்பே ஏறலன்னு ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பணுங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு. ஆனா அவங்க அம்மாவோட முயற்சி அவனோட திறமையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரு வேலை விட்டு இருந்தா ஒண்ணுலாம் போயிருப்ப, நீ தாமஸ் ஆல்வாசன் நம்ம கிடைச்சிக்க மாட்டாரு. ஆனா அந்த வயராக்கத்தோட இல்ல நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்த முயற்சி, அவர் தன்னுக்குள்ள இருந்த அந்த முயற்சியால கடவுளுடைய கிருபையால ரொம்ப ஹை லெவல் வந்து இன்னைக்கு லைட் எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் இருக்குதா, அவருடைய முயற்சி தான், அவருடைய கண்டுபிடிக்கிறது தான். அது நமக்கு தெரியும். ஒருவேளை டீச்சரே சொல்லிட்டாங்க நான் முட்டாளு, எனக்கு படிப்பே ஏறாதுன்னு போயிருந்தானே இன்னைக்கே தாமஸ் ஆல்வா கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களை நம்ம பார்க்கிறோம். உடல் ஊனமுற்று வரும்போது மற்றவங்க இப்போ கால் ஊனமா இருக்கான்னு வச்சுங்க, அப்போ ஐயோ எனக்கு கால் ஊனமா இருக்கு, என்னால் நடக்க முடியலையே, மற்றவங்களாம் நல்லா நடக்கிறாங்களே, என்னால் நடக்க முடியலையே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு தாழ்வு மனப்பான ஒரு வேதனை உருவாகும். அதெல்லாம் மற்றவங்களாம் ஓடி ஆடி விளையாடும் போது ஊனமா இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, வீட்லயே ஒதுக்கி தள்ளுவாங்க, எங்கூட வர முடியாது, உன்னை சுமந்துட்டு போறது, உன்னை தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது, அது ஒதுக்கி தள்ளுவாங்க. அடுத்தது ஸ்கூல் பிள்ளைங்களும் திட்டுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும் கால் ஊனமற்ற பிள்ளைகளை நம்ம எப்படிலாம் கிண்டல் ஸ்கூல்ல எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் சாதாரண மனிதருக்கு போல அவங்களுக்கு இருக்க முடியாது. ஆனா அது பாசிட்டிவா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கால் ஊனமா இருக்கா அப்போ நான் இந்த மாதிரி செயல்படுவேன், நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான முயற்சி எடுத்து என்னால் சாதிக்க முடியும் சாதிச்சு காட்டுறாங்க. சாதிச்சு காட்டி இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அப்போ உலக போன சிந்தனையில என்னால முடியும், அந்த சுய நம்பிக்கையில தன்னம்பிக்கையில அவங்களால வளர முடியுது. ஆனா அதே மாதிரி பலரை பார்க்கிறோம், கால் ஊனமுற்று உடல் மூன்றும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய மனது, இந்த மைண்ட் என்ன தீர்மானித்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்னும் மேல போவான் இல்ல கீழே போயிருப்போம். அப்ப மனசுதான் தீர்மானிக்குது. அப்போ ஸ்கூல்ல முட்டாள் அப்படி இப்போ பேரண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டே தான் அந்த மனசு இந்த பிள்ளைகளை ஷேப் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு. முட்டாள் உனக்கு படிப்பு ஏறாது நீ கழுத அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா உனக்கு கணக்க வர நீ படிக்க லாய்க்கலன்னு புள்ள அதை எடுத்துக்கிட்டான்னு வச்சுங்க, படிப்புல இருந்து விட்டுட்டு போயிடுவான். இல்ல என்னால செஞ்சு காடு, எனக்கு திறமை இருக்கு, ஆண்டவர் எனக்கு திறமை கூட என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இந்த படிச்சு முன்னேறோம்னா பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம்.
அப்போ மனது வந்து 2 விதமா முடிவு பண்ணுது. அப்போ நீங்க என்னத்தான் முயற்சி பண்ணாலும் அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய மன பாதிப்புகள், அந்த மனது எப்படி டிசிஷன் எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கை முறை அமையும். அது நம்ம அப்படியே பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. அந்த குழந்தையா இருக்கும் போது, பெருசா இருக்கும் போது, இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கா, சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நம்ம என்ன ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்போ நம்ம போய் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இளைப்பாறுதல் என்னிடம் வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஓகே, நான் சரியாயிட்டேன்னு வெளியே வரும். அடுத்தது இல்லை, பக்கத்து வீட்டுல போய் ஜெபிப்போம். பக்கத்து வீட்டுல போய் 4 வார்த்தை பேசினா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வரும்னு. அதனால நிரந்தரமா நிம்மதி வராது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மாறியா இருக்கும். அப்ப இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு, குழந்தை போல் நீங்கள் மனம் மாறாவிட்டால் விண்ணரசில் புக முடியாது. அப்போ நான் குழந்தை போல மனம் மாறதுக்கு என்னுடைய மனசே தடங்களா இருக்கு. என்னுடைய மனசில் ஏற்பட்ட மன காயங்கள் எனக்கு தடங்களா இருக்கு. என் மனசில் ஏற்பட்ட பிரச்சனைகள், என் கணவரால், என் மனைவியால், என் பிள்ளைகளால், பெற்றோர்களால், வாழ்கிற சமூகம். ஏன்னா நம்ம சமூகத்தில் வாழறோம். பல்வேறு போராட்டம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். அன்றாட வேலை ஸ்தலங்களில் நம்ம அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். அது இறை வார்த்தையின் அடிப்படையில் நான் வெளியில வரத்த முயற்சி, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு விடுவிக்க முடியும். ஒண்ணு இல்லை, சாதாரண குழந்தைய பாருங்க, அது ஒரு ரூம்ல தனியா விட்டு அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல கண்டுக்காம அது பாட்டுக்கு விளையாட ஓட ஒரே குஷி, சந்தோஷமா இருக்கும். எல்லாம் அடிச்சு உடச்சு அது பாட்டுக்கு நமக்கு தான் தொல்லையா இருக்கும். நம்மளால ஒரு 1 மணி நேரம் தனியா ஒரு ரூம்ல இருந்துட்டு கண்ணாடியில போய் பார்த்து நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்னு யோசித்து பாருங்க. அதனுடைய நிலை என்ன, அதுல இருந்து எப்படி வர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள், இந்த உள்மன காயங்கள் பார்த்தா பல வித நிகழ்ச்சிகளை நம்ம கண் முன் கொண்டு வருவோம். சரிங்களா? இப்போ செல்ஃப், சுயமா தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம். நாங்கள் வரும்போது வேற டாபிக்லாம்னா வேற ஒரு காரியம் மைண்ட்ல வந்தது, அதனால அந்த காரியம் சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு நிகழ்ச்சி. ஒரு அருட்சகோதரிக்கு மாசம் கடுமையான வயிற்று வலி வரும். தாங்க முடியாத கடுமையான வயிற்று வலி. அங்க என்னென்னோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனாங்க, டேப்லெட் அது சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்தா பயங்கரமான கோபம், கடுமையான வயிற்று துடிப்பாங்களாம். அருட்சகோதரி. அப்போ ஒருத்தர் கவுன்சிலர்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அவர் கவுன்சிலர் கொண்டு வந்து ஜெபிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர காரியம் உணர்த்துறாரு. அப்ப சொன்னாங்க, இந்த மாசம் வர பிரச்சனை நீங்க சாபமா பாக்குறீங்களா, ஆசீர்வாதமா பாக்குறீங்க? ஐயோ, எனக்கு ஏன் தான் வருதுன்னு பெரிய தொல்லையா இருக்கும். மாசம் எனக்கு பிரச்சனை, சாபக்கேடா இருக்கு, பெரிய கஷ்டமா இருக்கு, என்னால் ஏத்துக்கவே முடியல, ஏன் தான் பொண்ணா பிறந்தனும் அப்படின்னு ரொம்ப அங்க கோபப்பட்டு எரிச்சல் போடுவாங்களாம். வாழ்க்கையை வெறுக்கிற அளவுல இருந்தாங்களாம். இத்தனைக்கு அருட்சகோதரி ஆகும். அப்போ ஃபாதர்கிட்ட கொண்டு வந்த பிறகு அவர் கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. அவர் கவுன்சிலிங் கொடுத்து, ஆண்டவர் ஆசீர்வாதமாக சாபம் இல்லை, இல்லைன்னா நீங்க பெண்ணே மாற முடியாது, நீ பெண்ணா தான் இருப்பீங்க, ஒரு வயது சாதாரண பெண்ணா அவங்களை இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஆலோசனை கொடுத்த பிறகு, ஆண்டவர் தான் படைச்சிருக்க, உள்ளுறுப்பு அவர் தான் உண்டாக்கி, எல்லாம் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார், இந்த ஆண்டோட திட்டத்தை எப்படிதான் இருக்கு, இது சந்தோஷமா ஏத்துக்கிற அந்த ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய காரியங்களை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நான் ஒரு பலி பொருள், அவர் காணிக்க, அவர் மலர அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது, அது ஆண்டவரே இந்த பூவை உமக்கு பாதத்துல காணிக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ 2-3 மாசம் கழிச்சு ஃபாதரை மறுபடியும் பார்க்க வந்தாங்களாம். இப்போ ஃபாதர் கேட்டிருக்காரு, என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு. இல்லை ஃபாதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன இந்த பிரச்சனையா இல்லை, அந்த மாதிரி பிரச்சனையா வர்றதில்லை. அப்போ ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் அது அந்த விடுதலை தர முடியும், வேற யாரெல்லாம் முடியாது. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் படைச்சிருக்கிறார். அதே மாதிரி இப்ப மனசு காயம் ஏற்படுது, மனசு பாதிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம், ஸோ மனசுக்குள்ள காரியங்கள் எப்படி ஸ்டோர் ஆகுது, அதை குறித்து நம்ம தெளிவு கொண்டு வரோம். என் மனசுக்குள்ள ஒரு காரியங்கள் எப்படி ஸ்டோர் ஆகுது, நான் என்ன பார்க்கிறேன், என்ன கேட்கிறேன், என்ன மனசுல நான் யோசிக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், எந்த தாட் எண்ணங்களை என் உள்ளத்துல வருது, அந்த உள்ளத்தில் வரக்கூடிய தாட், அந்த எண்ணங்கள் எனக்குள்ள என்ன காரியம் இருக்கு. நீ என்ன வேணாலும் பார்க்கலாம். ஆண்டவர் அருமையான கண்ணை படைச்சிருக்காரு இல்லையா, பார்த்து படைச்சிருக்கிறார்.
என் கண்களில் நீ பேறு பெற்றவன்னு சொல்றாரு. உன் மீது நான் மிகுந்த மதிப்பேன், உன்னை நான் மிகவும் மதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை பேறு பெற்ற மகனாக படைத்திருக்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் நான் சொல்றேன். அப்ப அப்பேற்பட்ட ஆண்டவர் அழகான கண்ணை கொடுத்துருக்காரு, அழகான காதுக்கு, அருமையான சரீரத்தை கொடுத்துருக்கிறார், பர்ஃபெக்டா கொடுத்துருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அது இல்லாம நம்ம கண்டதும் கேட்கும் பொழுது என்னோட உள்ளத்துல போய் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அது யாராலும் அழிக்கவே முடியாது. ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா கடவுளால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும். ஏன்னா கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கிறார். நம்ம படைப்பினுடைய சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. மனசுல ஒரு காரியம் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நான் பார்த்தது நீ என்ன வேணாலும் பார்க்கலாம், நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாம், நல்லதா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உன் உடல் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்திய 6:22 நீ வாசிக்கலாம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் குறித்து நம்ம கவனமா இருக்கும். அப்போ கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் தூய்மையாகணும், உடல் தூய்மையாகணும்னா கண்ணு தூய்மையாகணும் ஆண்டவர் சொல்றாரு. எப்ப கண்ணு பரிசுத்தமாகுதோ அப்போ உடல் முழுவதும் ஒளிமயமாகணும் அந்த வசனம் சொல்லுது. கண் தான் உடலுக்கு விளக்கு. உன் கண் நலமாயிருந்தால் உன் உடல் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்போ ஒளி கொடுக்க வேண்டியது இருள் ஆயிட்டா அந்த உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க வரும். அப்போ நம் கண்கள் மூலமா என் கண்கள் பரிசுத்தமாக என் உடல் ஆத்மா எல்லாம் பரிசுத்தமாய் நான் முழுமையாய் கிறிஸ்துவை போல வெளிச்சத்துக்குள்ளாகிறேன். ஆகாத காரியங்களை பார்க்க என் உடல் முழுவதும் என் ஆத்மா முழுவதும் கரைப்படுகிறது வசனம் போட்டிருக்கு. மத்திய 6:22 வாசிக்கலாம். ஒளி கொடுக்க வேண்டியது இருளா இருந்தால் இருள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வசனம். அப்போ நம்ம எதை பார்க்கிறோம், எதை செய்யறோம், அதை குறிச்சு கவனமா பார்க்க வேண்டிய காரியங்கள் நமக்கு எல்லாம் உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா அது உன் வாழ்வின் போக்கை மாற்றிவிடும். அப்போ உடல்ல ஊனமுற்றவங்க வேதனைப்பட்டு மனவேதனைப்பட்டு ஒரு சிலர் நல்ல ஹை லெவல் வராங்க. ஒரு பாஸ்டர் கூட இன்னைக்கு பார்த்தேன் நான், நிக்குன்னு சொல்லிட்டு அவர் பேரு, பெரிய பாஸ்டர், 2 கையே இல்லை அவருக்கு. வீடியோல பார்க்கலாம். 2 கையே இல்லை. பிரதர் அனுப்பிச்சோன்னா வீடியோ அனுப்புறேன். இந்த ஷோல்டர், இந்த முட்டி பந்துக்கின மூட்டை இருக்கீங்களா, ஷோல்டர்ல இருக்கிற மூட்டுல இருந்து அதுக்கு அவர் கையே கிடையாது. இதோட தான் தொடைய பார்த்தீங்கன்னா பால் காலில் பந்துக்கின மூட்டை சொல்லுவாங்க, கால் இப்படி எப்படி சுத்துறதுக்கு அந்த லெவல் கரெக்டா உட்காரணும் பார்த்தீங்களா, அது கீழே அவருக்கு காலே இல்லை. ஜஸ்ட் ஒரு கை மாதிரி தான் 2 கால் இருக்குது, அவ்வளவுதான். அந்த இடுப்போட ஒட்டிக்கிட்டு 2 கால் இருக்குது, சுத்தமா காலே இல்லைன்னு அர்த்தம். அந்த இடுப்போட சேர்த்து இந்த கால் இப்படி உள்ளங்கை மாதிரி கால் வச்சிருக்காரு. இந்த கை சுத்தமா இல்லை. ஆனா அவர் காதுல மைக்க போட்டு நற்செய்தி அறிவிச்சுட்டு இருக்காரு. பெரிய பாஸ்டர், யாருக்குள்ள 4.5 லட்சம் பேர் என்ன இருக்கான். அப்போ உடல் ஊனத்தை ஏற்றுக்கொள்ளாம அக்செப்ட் பண்ணிக்கிறார். என் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, இது கடவுளுடைய மாட்சிமைக்காக. ஆண்டவர் சொல்ல அந்த குருடன் எப்படி இருக்கானா, அது கடவுளின் மாட்சிமைக்காக. அப்ப ஆண்டவர் என் உள் உறுப்புகளை படைத்தவர், என் எண்ணங்களால் தொலைவிலிருந்து உய்த்துணர்கிறவர், நான் அமர்வதை படுப்பதை அறித என்னை அன்பு செய்கிறவர், என்னை இப்படி படைச்சிருக்கிற நன்றியோடு ஏற்றுக்கொள்றேன். ஆண்டவர் உமக்கு நன்றி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்தின் அமைதி, கிறிஸ்தின் மகிழ்ச்சி, கிறிஸ்தின் கடவுளின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டது. ஞானஸ்நானம் பெறும்போது என் ஆவி பர்ஃபெக்டா என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டது. அப்ப கிறிஸ்தின் மகிழ்ச்சி எப்பவுமே நிலைந்தது. உன்னதங்களிலே கடவுள் மகிமை போல அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக. கிறிஸ்துமஸ் நம்ம பாடி இருக்கிறோம், ஞாயிற்று பாடுறோம். அப்ப கிறிஸ்து கொண்டு அந்த அமைதி எனக்குள்ள இருக்கும். ஒரு கால் எப்ப நீங்க பார்த்தது கேட்டது நமக்கு விரும்பந்தெல்லாம் பார்த்து ஸ்டோர் பண்ணிட்டா அது எடுக்க கம்ப்யூட்டர் மாதிரி இல்லை. கம்ப்யூட்டர்ல நம்ம எதனா ப்ரோக்ராம் பண்ணலாம், ஆனாலும் சரியான ஆப் இல்லைன்னா அதை எடுக்க முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட், அந்த பவர் இருக்கிறவங்க அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சுங்க, ஆத்தரைஸ் பர்சன் தான் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் அழிக்க முடியும். ஆனா நம்ம மனசுக்குள்ள நம்ம ப்ரோக்ராம் பண்ணாம கேட்டது வந்தது எல்லாம் மெமரியில ஸ்டோர் ஆயிடுது. அது ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் நமக்கு வருது. ஸோ அதை குறித்து நம்ம கவனமா இருக்கும். சரி, அப்போ இந்த நிலையில மனசெல்லாம் பார்த்துட்டோம், ஆவி ஆத்மா சரீரங்களை பார்த்துட்டோம், ஆவி மனம் எப்படி செயல்படுது, ஆவி ஞானஸ்நானம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு பார்த்துட்டோம். இப்போ மனசை சீர் பண்ணா ஆத்மா பரிசுத்தமாயிரும். ஆத்மா பரிசுத்தமான ஆட்டோமேட்டிக்கா உடல் பரிசுத்தமாயிரும்.
அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பாதிப்படைந்த பிள்ளைகளை ஒரு சிலர் நம்ம கொண்டு வரலாம். இப்போ ஒரு சிஸ்டர் நான் சொன்னேன் ஒரு காரியம் அக்செப்ட் பண்ணாம. அடுத்தது இந்த உடல் ஊனமுற்றோர், ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறார், நிக்கின்னு வருது, இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்க வருது. சரிங்களா? கூகுளில் போய் பார்த்தீங்களா, யூடியூப்லாம் பார்த்தீங்களா இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் போய் அப்படியே தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர் நடக்க முடியாது. 4.5 லட்சம் பேர், 45 லட்சம் பேர் இன்னும் ஃபாலோவர்ஸா இருக்கிற மாதிரி நான் பார்த்து சும்மா இப்பதான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்களா, காலே இல்லை, கையே இல்லை, நான் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டோட டைனமிக் டிசைபிள்ஸ்ன்னு அவர் சொல்றாரு. டைனமிக் டிசைபிள் அப்படின்னு அவரை பத்தி சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும். உடல் ஊனமுற்றவர், அந்த ஊனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணிட்டார். என் தந்தை, என் ஆண்டவர் இந்த இடத்தை அனுபவிச்சிருக்கிறார், இந்த சூழ்நிலை அனுபவிச்சு நான் அக்செப்ட் பண்றேன். ஆண்டவர் தான் சொன்னார், ஒரு அன்பு செய்யுங்களும் புதிய ஆண்டவர்கள் கட்டுக்கணும். அன்பு செய்ய சொன்னா நான் அன்பு செய்யறேன். அப்போ எதை அப்ப நம்ம செய்யறோமோ அப்பதான் விடுதலை பெறும், அப்பதான் கடவுள் என்னை ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் என்னை விடுவிக்கிற ஆற்றல், என் மனசுல மன காயங்கள் விடுவிக்கிற ஆற்றல் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் அந்த பூமிக்கு வந்தாரு. அப்ப எசையில வாசிக்கிறோம், நம்ம அடிச்சு காயப்படுத்தின எல்லாம் சீழம் பிதுக்காம இருக்குது, எல்லாம் புண்ணெல்லாம் அந்த புண்களை கன்றி போயிருக்குது. அதை நான் குணமாக்குவேன் சொல்றேன். உங்க புண்கள் எல்லாம் சீழ் பிடிச்சிருக்கு, கன்றி போயிருக்குது, குணமாக்குறது யார்? நான் குணமாக்குவேன்னு சொல்லுவார். எஸ்ஐ 30:24 நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் குணமாக்குற நாள்ல நிலா கதிரொன்னை போல ஒளி கொடுக்கும், கதிரவன் 7 நாள் வெளிச்சத்தை போல அந்த அளவுக்கு வெளிச்சமா, அந்த அளவுக்கு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை விடுவிக்கும் பொழுது, இறைவார்த்தை நம்பி நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிலாவை போல 7 மடங்கு கதிரவன் வெளிச்சத்தை போல நான் உருமாற்றம் பெறுகிறேன். புனித பவுலடியார் சொல்லுவார்களா, என் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப நமக்கு ஏற்படும் குறைபாடுகள் அது எல்லாத்தையும் ஆண்டவரின் ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கணும். நம்ம அறியாமல பிறரால் சமூகத்தில் வந்த பாதிப்புகள், அபியூஸ் ஆகுது, எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது கிறிஸ்தின் மகிழ்ச்சி, கிறிஸ்தின் அமைதி, கடலின் அன்பு என் உள்ளத்தில் நிலை பெறும். அப்போ உலகின் ஒளியாக, உலகின் உப்பா கிறிஸ்தின் சாட்சியாக வாழும். ஒரு மகளை பத்தி கூட ஒரு சாட்சி சொன்னோம். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப மோசமான ட்ரெஸ் போடும், ரொம்ப மோசமான யங் லேடி, ரொம்ப ஒஸ்டா ட்ரெஸ் போடும். அதாவது நடிகை மாதிரி கூட இல்லை, அதோட ஒஸ்டா போடும். விலை மாதர் மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ் போடுவோம். அதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நான் கருப்பா இருக்கேன்ற ஒரு பிரச்சனை. நான் கருப்பா இருக்கேன் அப்படின்ட்டு மானாகானியா ட்ரெஸ் போடும். சென்னையில சொல்லுவாங்க, திருச்சியில மானாகானியா ட்ரெஸ் போடும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கும், ஆக்வர்டா இருக்கும். ஆனா அவங்க அப்பா கோயில்ல ரொம்ப முக்கியமான புள்ளி, ஒரு கமிட்டியுடைய தலைவர், கோஆர்டினேட்டர். ரொம்ப வேதனை. ஆனா அந்த பொண்ணு என்னன்னா, அப்பாவும் இருக்குமா, அம்மா கிட்ட சந்தோஷமா நல்லா இருக்கும், அப்பா கிட்ட எப்பவுமே இருக்கு. என்ன அப்பா ரொம்ப அன்பு செய்யறவர், ஆனாலும் அது கடிச்சு துப்புமா. ஏன் அப்படி பண்றேன்னா, எங்க அப்பா பிடிக்காது அப்படின்னு ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி பொண்ணு அது பாட்டு அது போக்குல போச்சு, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், நான் போவேன் அப்படின்னு அது முரட்டாட்டத்தில் இருக்கும் பொழுது அப்படியே போயிட்டு இருக்கு. அதில் நாட்கள் அப்படியே போகாது இல்லையா? இப்போ சேரக்கூடாத கும்பலோடு சேர்ந்து அது மோசமான சூழ்நிலைக்கு போற சூழ்நிலையில பெற்றோர் ஜெபத்தால் ஆண்டவர் மீட்கப்பட்டு கவுன்சிலிங் வந்திருக்காங்க. பெற்றோர்கள் ஜெபிக்கிற மக்கள், இந்த ஜெபம் அந்த மகளை காப்பாற்றுச்சு. கவுன்சிலிங் வரும்பொழுது கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி பண்ற, என்ன ஆச்சு, ஏன் எங்க அப்பாவை பிடிக்காது, ஏன் பிடிக்காதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அந்த குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த மக கருப்பா இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணல. அதனோட விளைவு அதை ரியாக்ட் பண்றது பல்வேறு காரியங்கள் அது செய்யுது. ஆனா பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாருல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளை உள்ளத்தை பார்க்கிறான். அப்ப அது கருணையுள்ள ஆண்டவர் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தின பிறகு அந்த பொண்ணுக்கு என்ன காரணம், நான் கருப்பா இருக்கேன், ஏன் எங்க அப்பா கிட்ட எரிச்சலாம், எங்க அப்பா கருப்பா இருக்கு, எங்க அப்பா கருப்பா இருக்கனாலதான் நானும் கருப்பா பிறந்துட்டேன், அதனால அவங்க அப்பா மேல எரிச்சல், கடுப்பு. ஆனா அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் கருப்பா பிறந்துட்டேன், அதுக்கு அப்பா தான் காரணம்ன்ற காரணம் மகளுடைய மனசுல ஆழ் மனதில் இருக்கு. அது வாட்டிக்கிட்டே இருக்கு. அதோட விளைவுல மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தது.
அப்பா கருப்பா இருக்கிற அதனால நான் கருப்பா பிறந்துட்டேன் அப்படின்ற காரியம் அது அறிவு மனசுல இல்ல, அடி மனசுல இருக்கு. அதுல இருந்து லைஃப் அந்த மாதிரி மோசமாகிடுது. அப்போ கவுன்சிலர் எடுத்து சொன்ன பிறகு அது மனம் மாறி ரொம்ப அருமையான மகளா இருக்கு. அப்போ நம்ம எப்ப செல்ஃப் அக்செப்டன்ஸ் வருதோ அப்போ ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தனாகும். நெட்டையோ குட்டையோ குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் இல்லை ஊமையா எப்படியேப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, நான் அழகா இருக்கேன், என்ன மாதிரி ஆண்டவர் என்ன படைச்சிருக்கிறாரோ அவர் களிமண், நம்மளாம் களிமண், அவரு கொய்யவன். கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள கஷ்டமான காரியம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அப்ப எனக்கு மட்டும் ஆண்டவர் பாரபட்சம் காட்டுறாரா அப்படின்னு மனசுல ஒரு போராட்டம் வரும், வெறுப்பு கூட ஒரு சமயத்துல. அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எப்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா அந்த உள்மன காயங்கள் தான் நம்மளை ஆழ் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சூழ்நிலைய ஆண்டவர் என்ன உங்களுக்கு தந்திருக்காரோ அதை நம்ம நஞ்சோடு ஏற்றுக்கொள்வோம். ஆண்டோடைய மாட்சிமைக்காக ஆண்டவர் இந்த பூமியில இப்படிதான் படைக்கணும் விரும்பி என்ன படைச்சுக்கிறேன். நான் நெட்டையா இருக்கணும், குட்டையா இருக்கணும், கருப்பா இருக்கணும், சிவப்பா இருக்கணும்ன்ற காரியம் இல்லை. ஏன்னா இங்க கருப்பா இருக்கிற ஆளெல்லாம் நல்லா அழகா ஆகணும்னா கண்ட பேஸ்ட் போட்டு கண்ட பவுடர் போட்டு பெயிண்ட் அடிச்சு என்ன ஆஃப் பண்ணி மேக்கப்லாம் போட்டுருக்காங்க. மேக்கப் போட்டு நம்ம அந்த மாதிரி மாற்றுறாங்க. அப்படியா சில வெள்ளையா இருக்காத மனசுல காயங்களை ஆற்றுறதுக்கு வெளியே ஃபோக்கஸ் பண்றான். ஆனா வெளிநாட்டுல இருக்க கருப்பா வெள்ளையா இருக்கணும் என்ன பண்ண கருப்பா ஆகிறதுக்கு அவன் டேனிங் மெத்தடை ஃபாலோ பண்றான். வெயில போய் சன் பாத் எடுக்கிறாங்க, சோனா பாத்துன்னு உள்ள வந்து சூரிய குளிர்லாம் எடுக்கிறாங்க. அது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ பிரச்சனை வந்து பார்வையில் இல்லை, அதாவது நம்ம பார்வையில் தான் ஆண்டவர் கரெக்டா படைச்சிருக்கிறார். நம்ம பார்வையில தான் நமக்கு தவறான பார்வைப்படுது. சரிங்களா? நம்ம பார்வை தான் தவறா, நம்ம மனது தவறா செயல்படுது. அதன் விளைவு நம்ம தவறா பார்க்கிறோம் எல்லாம். அப்போ ஆண்டவர் தந்த அந்த படைப்பை நம்ம அக்செப்ட் பண்ணும்பொழுது நம்ம உள்மன காயம் இல்லாம ஆண்டவர் தந்த வாழ்வு, நிறைவான வாழ்வு ஒவ்வொருத்தரும் அனுபவிப்போம். அப்படி இல்லைன்னா இந்த 90% அந்த அந்த காரியம் நம்முடைய ஸ்டைலு, நம்முடைய பேச்சுக்கு, நம்ம டோன், நம்ம நடவடிக்கை, வீட்டுக்கு நடந்து நம்ம மூடு மாறினாவே முடிஞ்சு போச்சுங்க. நம்ம எங்க தாக்கத்துல இருக்கோம்னு அதை கண்டுபிடிச்சலாம். இயேசு ஒரு பேச்சாளர் சொன்ன, இயேசு ஒருத்தர் தான் மூடு மாறாதவர். நல்லா ஃபேமஸான பேச்சாளர். இயேசு ஒருத்தருக்கு தான் மூடு மாறல, ஒரே மாதிரி இருந்தாரு. இயேசுக்கு பாதிப்பே இருப்பான். பல்வேறு போராட்டங்கள் ஏற்பட்டது, நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஆனா அந்த எதிர்ப்புகள்லாம் ஆசீர்வாதம் மாற்றிக்கொண்டார். அவர் ரியாக்ட் ஆகல, பாதிப்படையில, அது ஆசீர்வாதம் மாற்றிக்கொண்டார். தம்மை போல எல்லாவற்றிலும் பாடுபட்டார், எல்லா வேதனைப்பட்டார், எல்லா சோதிக்கப்பட்டார். துன்பங்கள் வழியே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளராகி நமக்கு நிறைவு நமக்கு நிறைவு அளிக்கிறார், நிறைவான வாழ தருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் என்னை விடுவிக்க முடியும். ஆண்டவர் என்னை எப்படி படைச்சிருக்காரு, என்ன சூழலை படைச்சிருக்காரோ ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உள்மன காயங்களை வெளிவரும். ஆண்டவர் எனக்கு தந்த இந்த திட்டங்கள், நலமான திட்டங்கள், நம்பிக்கையூட்ட திட்டங்களை நான் அடைய முடியும். அப்போ உடல் ஊனமுற்றாலும், உடல் பாதிப்பு ஏற்படுத்தினாலும், என்ன கலரா இருக்கலாம், எப்படி வேணா எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கனவு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட மனை, எனக்கு ஏன் இப்படி பிள்ளைங்க, எனக்கு ஏன் இப்படி வேலை இல்லாம இருக்கு, எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் கேள்வி போடாம இந்த சூழ்நிலை அக்செப்ட் பண்ணி ஆண்டவரே நீ எனக்கு எது கொடுத்தாலும் நன்மைக்காக தர என்ன நல்வாழ்வு திட்டங்கள், நம்பிக்கையோட திட்டங்கள் எனக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவர் சொல்லி நாம் நன்றி சொல்லும் பொழுது அவருடைய ஏற்ற பிள்ளையாக, ஒளி பெற்ற மக்களாக, கடலில் உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவை சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவர் கடைசியில் சொல்றாங்க, உள்ளதோ நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னார். எஸ்ஐயா 53:5 வாசிக்கலாம். அவர் நம் குற்றங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்செயல்களுக்கு அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். பேதுரு 1:22 இதுதான் வாசிக்கிறோம். நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது, அவர் தம் காயங்களினால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். மனசுல மட்டும் இல்ல, மேல் மனசுல மட்டும் இல்ல, ஆழ் மனசுல மட்டும் இல்ல, அடிமனசுல ஆண்டவர் நம்மை தூய்மையாக்க வல்லவர். நம்ம நினைவுமனம், ஆழ்மனம், அடிமனம் ஒவ்வொரு மனதையும் ஆண்டவர் தூய்மையாக்கிட்டார். அதனை நம்பும் பொழுது, இருக்க சொன்ன ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் பரிபூர்ண மனதினம் மாறுவேன். அப்பொழுதுதான் இறை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம் என்னவென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத இந்த அன்பை உணர ஆற்றல் பெறுவோம்.
கடல் முழு நிறைவும் நம்மளுக்கு குடிக்கணும். பிலிப்பியர் 4:6-7 சொல்ற மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் ஏறிடுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அப்போ நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டாக அனைத்தின் வழியாக உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் ஏறிடுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். கண்களை மூடுவோமா? இந்த உள்மன காயங்களை வெளியேறதுக்கு கண்களை மூடுவோமா? எல்லோரும் கண்களை மூடுங்க. நான் சொல்லுற காரியங்கள் அன்மீட் பண்ணி நீ சொல்லலாம். உங்களுக்கு யார் மேலாம் கசப்பு இருக்கோ, எதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல வாழ்க்கையில, கணவனை, மனைவி, பிள்ளைகளை, பெற்றோர்கள், உறவினர்கள், வாழ் வந்த கஷ்டப்பான பாதிப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சம்மதமான ஆட்களை மனம் கொண்டு வந்து அவங்களை மன்னிங்க. இயேசுவே உன் பெயரால் நான் மன்னிக்கிறேன், இயேசுவே உன் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவே உன் பெயரால் அன்பு செய்கிறேன். நீங்க சொல்ல 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 உள்மன காயங்களை குணமாகும். அதுக்காக நான் இப்போ ஜெபிப்பேன். சரிங்களா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஏதோ அந்த ஜெபிக்கிற வேலையில ஆண்டவரே, ஒவ்வொரு மகளையும் இந்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக இந்த மினிஸ்ட்ரி, ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு மகளையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, எங்களை முற்றிலும் அறிந்தவரே, நாங்கள் படுப்பதையும் நடப்பதையும் அமருதை எழுதை முற்றிலும் அறிந்துள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொலைவில் இருந்தே எங்களை உயிர்த்துணர்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் உடல் உறுப்புகளை எல்லாம் உருவாக்கினீரே மக்கள், எனக்கு உரு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எலும்புகள் எல்லாம் உமக்கு மறைவானது அன்று ஆண்டவரே. நீ எப்படியாய் படைத்தீரோ அப்படியா நான் ஏற்று வாழ்ந்து உமக்கு சாட்சியா வாழ்ந்த நிலை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் கண் முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. பேதுரு 1:20 மக்களா எஸ்ஏ 53:5 படி அவர் நம் குற்றங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்செயல்களால் நொறுக்கப்பட்டார், நம்ம நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவர் தம் காயங்களினால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அந்த வாக்கை அவர்கள் வைக்கிற ஆண்டவரே, இந்த இறை வாக்கின் வழியாக மனதில், ஆழ்மனதில், மேல் மனதில், அடிமனதில் ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு நினைவுகளும் கண்முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் தளங்களை எல்லாம் கண்முன் கொண்டுள்ளவரே, எங்கள் வாழ்நாள் பூமியில் இல்லாத காலங்களிலே எங்களை குறித்து உங்களுடைய திட்டங்களையும் திருநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு, எங்கள் உறவுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முழு மனதோடு அவர்களை அன்பு செய்ய, முழுமை பெயரால் மன்னிக்க, பெயரால் அவர்கள் ஆசீர்வதிக்க, பெயரால் ஒவ்வொரு அன்பு செய்த வேலையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனதிலே மேல் நிலை, மனதிலே ஆழ் மனதிலே, அடி மனதிலே ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு மன காயங்களும் கண்முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதுல சீழ்கள் எல்லாம் பிதுக்கி ஆண்டவரே கடலில் தள்ளுகிறேன் ஆண்டவரே. அதில் உள்ள சீழ்கள், பாதிப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், தோல்விகள், ஏழ்மை நிலை அனைத்தையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே பிதுக்கி ஆண்டவரை கடலில் தள்ளுகிறேன் ஆண்டவரே. இயேசுவை நீ சொல்லிலே ஆண்டவரே, நல்லா சமாரியன் கதையிலே ஓமையிலே நீ சொல்லிரே ஆண்டவரே. காயப்பட்டவனுக்கு ரசத்தை ஊற்றி அந்த புண்களை கழுவி எண்ணெய் வார்த்து அந்த புண்களை பூசி ஆண்டவர் புண்கள் மீது பூசி கட்டு போட்டான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, இயேசுவே இந்த காயங்களின் மேல் இயேசுவின் ரத்தம் என்னும் திராட்சை ரசத்தை ஆண்டவரே அந்த காயங்களின் மேல் ஊற்றி கழுகிறேன் ஆண்டவரே. தூய ஆவி என்னும் எண்ணெயை ஆண்டவரே அந்த புண்களின் மேல் பூசி தடவுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் எக்ஸ்க்ரூசிவ் பெயின், தாங்கொன்னா வலி, வேதனை, தோல் வலியில் சிலுவில் ஏற்பட்ட அந்த வேதனை, தாங்கொன்னா வேதனை ஆண்டவரே, கட்டுக்களாக இந்த மனதில் ஏற்பட்டுள்ள எல்லா நிலையிலும் ஏற்பட்டுள்ள அந்த காயங்களை கட்டுகிறேன் ஆண்டவரே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஒளிரும் நிலாவாக ஒளி வீசுகிற 7 மடங்கு ஒளி வீசுகிற சூரியனாக மாறும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொண்ட அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு இருதயங்களது வேலையில் ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்